வணக்கம். இன்றைக்கி நம்ம விஷாரத் பூர்வத்தில் செகண்ட் பேப்பரில் வரக்கூடிய ஒரு ஜென்ரல் எஸ்ஸே பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 207 இருக்குது. பாரத் கி शिक्षा प्रणाली फर्स्ट जनरल एस्से இது. प्रस्तावना मुन्नुரை. एक जमाने में भारत सारे संसार में ज्ञान और विद्या का केंद्र माना जाता है. ஏக் ஜமானே மேம் ஒரு சமுதாயம், ஒரு இடத்தில் அப்படின்னு மீனிங் வரும். பாரத் இந்தியா, சாரை சம்சார் மேம் இந்த உலகத்தில், ஞான் और வித்யாக்கா ஞானம் அறிவு மற்றும் கல்வியினுடைய மையமாக அமைந்திருந்தது அப்படிங்கிறது மானா ஜாத்தாகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். विभिन्न देशों से लोग यहाँ आकर उत्तम शिक्षा प्राप्त करते थे. பல நாடுகளில் இருந்து மக்கள் இங்கு வந்து, யஹாங்காக்கர் அப்படின்னா என்ன, இங்கு வந்து உத்தம சிக்ஷா சிறந்த கல்வியினை பிராப்த கர்த்தேத்தே அடைந்தனர். பாரத் கே பிரசித்த குருகுल और विश्वविद्यालय में शिक्षा प्राप्त करना ऊंचा माना जाता है. பாரத் கே இந்தியாவின் பிரசித்த குருகுல் புகழ்பெற்ற குருகுல கல்வி மற்றும் விஸ்வவித்யாலை பல்கலைக்கழகங்களில் சிக்ஷா பிராப்த கர்னா கல்வியை அடைவது அப்படிங்கிறது ஊஞ்சா மானா ஜாத்தாகை உயர்வானதாக கருதப்பட்டு வந்தது. யஹாங்கே விஸ்வவித்யாலயோம் கா யஷ் சாரே சம்சார் மேம் ஃபைலா ஹுவாத்தா. இங்கு இருந்த விஸ்வவித்யாலயம் பல்கலைக்கழகங்களினுடைய புகழ், யஷ்னா என்ன புகழ், புகழ் சாரை சம்சார் மேம் இந்த உலகம் முழுவதும் ஃபைலா ஹுவாத்தா பரவி இருந்தது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 208. பிராச்சீன் கால் மேம் பழைய காலத்தில் கல்வி எப்படி இருந்தது இந்தியாவில். பிராச்சீன் கால் மேம் காஸ்கர் மௌரிய கால் மேம் பழைய காலத்தில் காஸ்கர் எஸ்பெஷலி, காஸ்கர்னா என்ன, எஸ்பெஷலி மௌரிய கால்மேம் மௌரியர்களினுடைய ஆட்சி காலம், அதாவது சந்திரகுப்த மௌரியர் அவருடைய ஆட்சி காலத்தில் பாரத் வித்யாக்கா கேந்திர பனாகுவாத்தா இந்தியா கல்வியினுடைய மையமாக ஆகியிருந்தது. உன்கே ஷாசன் கால் மேம் தக்ஷஷீலா விஸ்வவித்யாலய் பிரசித்ததா. அவரது ஆட்சி காலத்தில், உன்கே சாசன் கால் அவரது ஆட்சி காலத்தில் தக்ஷஷீலா அப்படிங்கிற பல்கலைக்கழகம், விஸ்வவித்யாலயனா பல்கலைக்கழகம், பிரசித்ததா புகழ்பெற்றதாக இருந்தது. गुप्ता काल में नालंदा और विक्रमशीला विश्वविद्यालय की कीर्ति संसार भर में फैली हुई थी. ஃபஸ்ட்டு வந்து மௌரியர்கள் காலத்தில் வந்து தக்ஷஷீலா விஸ்வவித்யாலய் வந்து ஃபேமஸாக இருந்தது. அப்புறம் குப்தர்கள் காலம், மௌரியர்கள் காலத்துக்கு பிறகு அப்புறம் ஒரு 300 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆட்சியாக குப்தர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. குப்த காலத்தில் பார்த்தோன்னா நாலந்தா மற்றும் விக்ரமஷீலா அப்படிங்கிற பல்கலைக்கழகங்களினுடைய கீர்த்தினா என்னென்னா புகழ், சம்சார் பர்மேம் இந்த உலகம் முழுவதும் ஃபைலி ஹுயித்தி பரவி இருந்தது. शकों और खूनों को आक्रमण से विद्यालयों का काम रुक गया. ஷக்கர்கள் மற்றும் ஹூனர்களினுடைய ஆக்கிரமணம், அவங்க வந்து ஆக்கிரமணம் செய்த காரணத்தால் வித்யாலயம் பள்ளிகள் அப்புறம் அந்த விஸ்வவித்யாலய் பல்கலைக்கழகங்களினுடைய செயல்பாடுகள், காம்னா என்ன செயல்பாடுகள், ருக்குகையா தடைப்பட்டு விட்டது. उसके बाद आए मुसलमान शासकों ने पुस्तकालयों को जला दिया. அதன் பிறகு வந்த முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சாங்க. முஸ்லீம்கள் ஆட்சி செய்யறப்ப அவங்களினுடைய ஆட்சி காலத்தில் புஸ்தகாலயம் கோ ஜலாதியா லைப்ரரிஸ் இது போல் நூல்கள், கிடைக்கப்பெறாத அரிய நூல்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த முஸ்லீம்கள் வந்து எரிச்சிட்டாங்க, ஜலாதியா. தப் குருகுல் சிக்ஷா கி பிரணாலி பிராரம்ப ஹுயி. அப்போ தான் வந்து குருகுல கல்வி முறை பிரணாலினா சிஸ்டம், ஓகேவா. குருகுல சிக்ஷா அப்படிங்கிற குருகுல கல்வி அப்படிங்கிற சிஸ்டம், பிரணாலினா சிஸ்டம், பிராரம்ப ஹுயே ஆரம்பமானது. இஸ்மேம் குரு காஸ்தான் ஊஞ்சா மானா ஜாத்தா. இப்போ குருவினுடைய இடம் உயர்வானதாக கருதப்படுகிறது. और विद्यार्थी उनके आश्रम में ठहरकर शिक्षा प्राप्त करते थे. அதுக்கப்புறம் அந்த குருகுலத்தில் மாணவர்கள் அங்கேயே அந்த ஆசிரமத்திலேயே டஹர்கர்னா தங்கி இருந்து
शिक्षा प्राप्त करते थे கல்வியினை பெற்றனர். வஹாங் धर्म ग्रंथ वेद ஜோதிஷ் ஆதி பர் शिक्षा दी जाती है. அங்கே வந்து தர்ம கிரந்த் தர்ம நூல்கள், வேதங்கள், ஜோதிடம் முதலியவற்றின் மீது கல்வி, இதை பற்றியான கல்விகள் எல்லாம் தி ஜாதி கொடுக்கப்பட்டது. குப்த கால்மேம், இப்போ குப்தர்கள் காலத்தில் எப்படி இருந்தது கல்வி முறை? குப்த கால்மேம் शिक्षा की कोई व्यवस्थित प्रणाली नहीं थी. முகலாயர்கள் காலத்தில் எப்படி இருந்தது கல்வி முறை? முகலாயர்கள் காலத்தில் சிக்ஷா கல்விங்கிறது கோயி எந்த ஒரு வியவஸ்தித்த பிரணாலி, ஒரு குறிப்பிடத்தக்க சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது. ஒரு வரையறுக்கப்பட்ட சிஸ்டம் இல்லை, அதுதான் வியவஸ்தித்த பிரணாலி நகீம் அப்படின்னா வரையறுக்கப்பட்ட கல்வி முறை இல்லை, சிஸ்டம் இல்லை. इसलिए शिक्षा में कोई विकास नहीं हुआ था. அதனால் கல்வியில் எந்த ஒரு முன்னேற்றமும் அடையவில்லை. सिर्फ धर्म ग्रंथ पर ही शिक्षा दी जाती थी. ரிலீஜியன் சம்பந்தமான நூல்கள் மட்டுமே கல்வியாக கொடுக்கப்பட்டது. सिर्फना ओनली, जिससे पढ़ने वालों की संख्या भी कम हो गई थी. அதனால் படிக்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கையும் எப்படி இருந்தது? மிக குறைவாக ஆகிவிட்டது. அங்கிரேஜோம் கே ஜமானே மேம், இப்போ ஆங்கிலேயர்கள் காலத்தில் கல்வி முறை எப்படி இருந்தது? அங்கிரேஜோம் கோ ஜமானே மேம் சிக்ஷா கா நயா அத்தியாய் பிராரம்ப ஹுவா. ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்தில் தான் கல்வியில் ஒரு புது அத்தியாயம் உருவானது. உன்கா விசார் தா अपनी भाषा सिखाकर राजकाज कार्य करने के लिए नौकर को तैयार करना है. அவங்களினுடைய எண்ணம், ஆங்கிலேயர்களினுடைய எண்ணம் என்னவாக இருந்தது? அப்பனி பாஷா சிக்காக்கார், அவங்களுடைய லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோன்னா ராஜ்காஜ் காரிய கர்னே கேலியே, ராஜ்காஜ் கர்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ், அந்த கவர்மெண்ட்டுக்கான ஆங்கிலேயர்கள் தானே இந்தியாவில் ஆட்சி செஞ்சாங்க. அப்போ வந்து அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணோம். அங்கே இங்கிலாந்துலேருந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து இங்கே ரன் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற படித்தவங்களை வச்சு மட்டும்தான் ரன் பண்ண முடியும். அப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு கல்வி கற்கணும். அதுவும் என்ன லாங்குவேஜ் கற்றுக்கணும்? இங்கிலீஷ் கற்றுக்கணும். இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா தான் வந்து அவங்களுக்கு வேலை செய்ய முடியும், அவங்களினுடைய கவர்மெண்ட்டை ரன் பண்ண வைக்க முடியும். அதனால் என்ன பண்ணாங்க? ராஜ்காஜ் காரிய கர்ணிக்கையிலேயே அவங்களினுடைய கவர்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக நௌக்கர்க்கு தயார் கர்னாக, வேலை கொடுக்க தயாராக இருந்தனர். அவங்களுடைய லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா इस उद्देश्य से अंग्रेज का प्रचार जोर से होने लगा. இந்த நோக்கத்தால் ஆங்கிலம் அப்படிங்கிறது, ஆங்கிலத்தை கற்கணும், பிரச்சார், அதை வந்து எல்லாரும் கற்றுக்கணுங்கிறது ரொம்ப தீவிரமாக செயல்பட தொடங்கப்பட்டது. सरकारी नौकरी प्राप्त करने के लिए, गवर्नमेंट जॉब நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே லோக் படே சாவ் சே ஆனே லகே, மக்கள் எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுக்க தொடங்கினாங்க, ஆனே லகே வர தொடங்கினார்கள். சாவ்னா இன்ட்ரெஸ்ட். தேஷ் பாஷா கி சிக்ஷா, நாட்டு மொழி தேஷ் பாஷா, அந்தந்த ஸ்டேட் லாங்குவேஜினுடைய அதன் பற்றியான கல்வி. भारत में राजनैतिक चेतना के कारण अंग्रेजी शिक्षा नीति को षड्यंत्र के प्रति जागरूकता पैदा हो गई. இந்தியாவில் ராஜ்நீதிக் சேத்தனாக்கே காரன், அரசியலினுடைய தாக்கத்தின் காரணமாக ஆங்கில கல்வியே அந்த முறையை கற்றுக்கணுங்கிறது ஒரு தந்திரமான முறையில் விழிப்புணர்வாக எல்லா இடத்துலையும் பரவப்பட்டது. அதாவது ஆங்கிலம் கற்றுக்கணும், அதுதான் வந்து வேற வழி கிடையாது, ஆங்கிலம் கற்றுக்கிட்டாதான் வந்து நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அது வந்து ரொம்ப தந்திரமாக ஆங்கிலத்தை இந்தியாவில் புகுத்திட்டு அதை பரவவும் தொடங்கிட்டாங்க. தப் சன் 1819 में स्वामी श्रद्धानंद ने गुरुकुल காகடி கி ஸ்தாபனா கி. அப்போ தான் வந்து 1890 ஸ்ரத்தானந்த் அப்படிங்கிறவங்க குருகுல் காங்கடி அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தை ஓப்பன் பண்ணாங்க, குருகுல முறை. வே இஸ்மேம் தேஷ் பாஷா ஹிந்தி மேம் சிக்ஷா தேத்தே தே. எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்க, அப்போ நம் நாட்டு மொழியை, நம்ம தேச மொழியை வந்து கற்றுக்கணுங்கிறதுக்காக ஹிந்தியில் கல்வி அளிக்கப்பட்டது. யார்? அந்த ஸ்ரத்தானந்த குருகுலத்தில். ஓகேவா? அங்கே வந்து शिक्षा देते और देश की इतिहास और संस्कृति के प्रति
கௌரவ் கபாவ் ஜகானே கா பிரயாஸ் கர்த்தே ஹே. அதுக்கப்புறம் அவங்க வந்து நம் இந்திய கலாச்சாரம் நம் அந்த கல்வி முறையில் என்னென்ன கொடுத்தாங்கன்னா தேஷ்க இதிகாஸ் நம் நாட்டினுடைய இதிகாசம் கலாச்சாரம் அதனினுடைய கௌரவத்தினுடைய உணர்வுகளை ஜகானேக்கா பிரயாஸ் கர்த்தேகம் ஜகானேனா விழித்தெழ வைப்பதற்காக முயற்சி செய்தார். इसलिए वे சம்ஸ்கிருத் பி சிக்காத்தே. அதனால் அங்கே சான்ஸ்கிரிட்டு கலாச்சாரம் இது போன்றவைகளும் கூட சிக்காத்தே அந்த கல்வியையும் கற்றுக் கொடுக்க தொடங்கினாங்க. ராஷ்ட்ரிய शिक्षा நிதி தேசிய கல்விக் கொள்கை. महात्मा गांधी ने बेसिक शिक्षा के नाम पर विद्यार्थी को अपने पैरों पर खड़ा रखने का शिक्षा देना चाहते थे. காந்தி ஜி மகாத்மா காந்தி என்ன பண்ணாங்க, பேசிக் சிக்ஷா பேசிக் எஜுகேஷன் அப்படிங்கிற பெயரில் மாணவர்களினுடைய காலடியில் அந்த கல்வி வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், பேசிக் எஜுகேஷன் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. इसलिए शिक्षा में उद्योग धंधों तथा कला कौशल को सिखाने के लिए मजबूर करते थे. அதனால் அந்த கல்வியுடன் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு தொழிற்கல்வியையும் கண்டிப்பாக கற்றுக்கணும், கலைகளையும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுலேயும் வலிமையானவர்களாக இருக்கணும். மஜ்பூர்னா என்ன, அதுலேயும் இந்த கல்வியையும் கற்றுக்கொண்டு மஜ்பூர் கர்த்தே மஜ்பூர்னா வலிமையானவர்களாக ஆக்கினார். सन 1979 में सरकार ने एक राष्ट्रीय शिक्षा नीति को बनाया. 1979 அரசாங்கம் இந்திய அரசாங்கம் ஒரு தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்குனுச்சு. உன்கே அனுசார் அதன் அடிப்படையில் 14 वर्ष की आयु तक बच्चों को निःशुल्क शिक्षा देना. 14 வயது வரையும் குழந்தைகளுக்கு கட்டணமில்லாத கல்வி முறை. शिक्षा द्वारा उनके व्यक्तित्व और चरित्र का विकास करना. கல்வியின் மூலமாக ஒவ்வொரு மாணவர்களினுடைய மனிதநேயம், அவங்களினுடைய தனித்திறமை, வியக்தித்வனா இந்த இடத்துல தனித்திறன் மற்றும் அவங்களினுடைய கேரக்டரை வளர்ச்சி அடைய செய்வது. प्राथमिक स्तर पर क्षेत्रीय भाषा के माध्यम से शिक्षा देना. प्राथमिकना बेसिक फर्स्ट लेवल, ஓகேவா, ஃபர்ஸ்ட் லெவல் பேசிக் லெவலில் அந்த ஸ்டேஜில் க்ஷேத்ரிய பாஷா, க்ஷேத்ரியனா நம்ம இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, அந்தந்த ஸ்டேட்கான மொழியில் அதன் மூலமாக மாத்தியம்னா அந்தந்த ஸ்டேட் லாங்குவேஜ் மூலமாக शिक्षा देना கல்வியை கொடுப்பது. माध्यमिक स्तर पर उद्योग धंधों तथा शिल्पों को शिक्षा देना. செகண்ட் லெவல் அதான் மாத்தியமிக் ஸ்தர்னா அடுத்த பேசிக் லெவல்லேருந்து செகண்ட் ஸ்டேஜ் வர்றப்ப உத்தியோகம் அதாவது தொழிற்கல்வி, சிற்பக்கலை இது எல்லாத்தையும் शिक्षा देना கல்வியாக கொடுப்பது முதலியன இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் காந்திஜி. அடுத்த லாஸ்ட் उपसंहार முடிவுரை. आज भारत सरकार शिक्षा की ओर काफ़ी ध्यान दे रही है. இன்று அரசாங்கம், இந்திய அரசாங்கம் கல்வியை பற்றியான போதுமான அளவு கவனம் செலுத்தி வருகிறது. पंचवर्षीय योजना में शिक्षा पर व्यय के लिए बढ़ा दी गई है. 5 அம்ச கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கைகள் எல்லாம் உருவாக்கி அதன் மூலமாக கல்வியை व्यय के लिए அது வந்து ஒரு நோக்கமாக தீவிரமாக படாதி கை அந்த கல்வியை அதிகரிக்கிறாங்க. கல்வியின் மூலமாக கல்வியை அதிகரிக்கிறாங்க. சர்க்கார் கா லட்சிய கைக்கு சாரே பச்சே வித்யாலய் ஜாயேங். அரசாங்கத்தினுடைய லட்சியம் என்னவாக இருக்குன்னா அனைத்து குழந்தைகளும் வித்யாலய் ஜாயேங் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அவர் ப்ரௌடு பி சாக்ஷர் பனேம், ப்ரௌடாக எல்லாரும் ஒரு சிறந்த இந்திய குடிமகனாக ஆக வேண்டும். இஸ் நயி शिक्षा प्रणाली से देश के बड़ा लाभ मिलने का आशा है. இந்த புதிய கல்விக் கொள்கை கல்வியினுடைய திட்டம் பிரணாலி இந்த சிஸ்டம் மூலமாக நாடு முழுவதும் மிகப்பெரிய நன்மையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசாங்கத்தினுடைய ஆஷானா ஒரு விருப்பமாக உள்ளது. இது ஃபஸ்ட் எஸ்ஸே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், சீக்கிரம் படித்து எழுதிருங்க. ஓகேவா, தேங்க்யூ.